டொனால்ட் டிரம்பினுடைய தலைமையில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை விருந்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் உயிர் தப்பிய டொனால்ட் டிரம்பும். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரான் இருக்கின்றதா அல்லது இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமா? இவை தொடர்பாக டொனால்ட் டிரம்ப் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்? உலகிலேயே மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ள ஈரான், பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அண்டப்புழுகன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் தோல்வியை மறைப்பதற்கான நாடகங்களும், ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும், ஈரான் மற்றும் சீனாவுக்கு இடையிலான எண்ணெய் வர்த்தகத்தை முடக்குவதற்கான வேலை திட்டங்களும், தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உச்ச மோதல்களும், நெட்டன்யாகுவின் அறிவிப்பும். இது ஈரான் அப்டேட்டின் 115வது காணொளியாகும். நேற்றிரவு பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொளியை வெளியிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். மேலும் நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிட்டதற்கு பிறகு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் உங்களுக்கு செய்திகளுடைய தொடர்ச்சியை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான, ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான போரமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நெட்டன்யாகு விசேட காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் குறித்த காணொலியில் நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார்: மத்திய கிழக்கின் முகத்தை மாற்றுவோம் என நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையுமே தற்போது நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மத்திய கிழக்கினுடைய முகத்தை மாற்றுவதற்கான, புதிய மத்திய கிழக்கை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களிலேயே நாங்கள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நான் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்போடு ஒரு சிறப்பான உரையாடலை மேற்கொண்டிருந்தேன். இதன்போது நாங்கள் பல முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் முழு ஒத்துழைப்போடு செயற்பட்டு வருகின்றோம். தற்போது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரானை பொருளாதார ரீதியாக நசுக்கி வருகின்றார். உச்சக்கட்ட அழுத்தங்களையும் இராணுவ அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். ஈரானை சரணடைய வைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார். மேலும் ஈரான் சரணடையாவிட்டால் நாங்கள் மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்புவோம். ஈரானிலே எஞ்சிருக்கக்கூடிய அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதிலும், ஈரான் தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் ஒருங்கிணைப்போடு மேற்கொள்கின்றோம். ஈரானை போன்றுதான் லெபனானினுடைய நிலைமைகளும். நாங்கள் லெபனானோடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முடித்துவிட்டோம். அதே நேரம் இந்த இயல்பாக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக எங்களுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை முறியடிப்பதற்காகவும் ஹிஸ்புல்லா எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. லெபனானுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கு ஹிஸ்புல்லா செயற்படுகின்றது. இதனால் தற்போது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நான் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து தளங்களை இலக்கு வைத்தும், ஹிஸ்புல்லா உறுப்பினர்களை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு கட்டளையிட்டுள்ளேன். நாங்கள் எங்களுடைய வடக்கு பிரதேசத்தின் பாதுகாப்பை மீட்டெடுப்போம். எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்காமல் நாங்கள் லெபனானிலே தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என நெட்டன்யாகு குறித்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு அடுத்த மாதம் 11ஆம் திகதி நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போவதாகவும், டொனால்ட் டிரம்பினுடைய தலைமையில் ஜோசப் பவுனோடு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்க ஒப்பந்தத்தை முடிக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டால் நெட்டன்யாகுவின் இந்த விஜயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும், அல்லது குறித்த தினத்திலே இந்த விஜயம் மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதனால் இதற்கு பதிலடியாகவே ஏவுகணை தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களிலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி, கவசதெடுப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அத்தோடு நேற்றிரவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்ச
உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தெற்கு லெபனானினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இராணுவ தலைமைகளையும் இறக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு தேர் சிரியன், டைபே மற்றும் கியாம் ஆகிய பிரதேசங்களில் 5க்கும் அதிகமான கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்களினால் 45 இஸ்ரேலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வைத்தியசாலை வட்டாரங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. 48 மணித்தியாலங்களுக்குள் 45 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளை உறுதி செய்கின்றன. பெரும்பாலும் இந்த 45க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இழப்புகளை முழுமையாக மூடி மறைப்பதனால் படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது நிச்சயமாக 100க்கும் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்த முடியாத ட்ரோன்களை பயன்படுத்தி வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதலினால் அதிகளவான இழப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படையினர் சந்தித்துள்ளார்கள். இதன் விளைவாகவே படுகாயமடைந்தவர்களுடைய கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பே தற்போது நெட்டன்யாஹூ தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே காப்பட் குண்டு தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. குடியிருப்பு பிரதேசங்களை தரைமட்டமாக்குவதற்காகவும் ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவுகளுக்கான ஆதாரங்களை அளிக்கும் நோக்கத்தோடுமே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்று காலையிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே டசன் கணக்கான ரத்வான் படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டு முழுமையான வீரியமான தாக்குதல்களை மோதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தொடர்ச்சியாக விதிக்கப்படுகின்றன. இதற்கமைவாகவே இந்த வாரமும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு எதிராகவும் தனிநபர்களுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது இந்த பொருளாதார தடைகளில் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான எண்ணெய் வியாபாரத்தை எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தோடும் சில மேலதிக பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது சீனாவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய எண்ணெயை ரகசியமாக கொண்டு செல்லக்கூடிய 40 ஷெரோஃபீட் கப்பல்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த கப்பல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீனாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமானது ஒரு நாளைக்கு 4 லட்சம் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாகும். சீனாவின் எரிசக்தி உற்பத்தியில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிறுவனமாகும். எனவே ஈரான் மற்றும் சீனாவுக்கு இடையிலான எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தோடு இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த பொருளாதார தடைகளையும் தாண்டி ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் சீனாவுக்கு தேவையான எண்ணெய்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது என அமெரிக்க ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அடுத்து அமெரிக்கா குர்திஸ்தான் பிரதமர் பர்சானிக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பர்சானியின் சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக குர்திஸ்தான் பிரதமர் பர்சானியினுடைய 3 வீடுகளும் இன்னும் சில முக்கியமான நிறுவனங்களும் அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் குர்திஷ் படைக்குழுக்களும் பிரிவினைவாத குழுக்களும் முழுமையாக களமிறங்க வேண்டும் என்கின்ற அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு குர்திஸ்தான் பிரதமர் பர்சானி முழுமையான ஆதரவை வழங்கவில்லை. நாங்கள் யாருடைய துப்பாக்கியாகவும் இதற்கு பிறகு இருக்க போவதில்லை என்கின்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதனால் தற்போது அமெரிக்கா பர்சானிக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் குர்திஷ் பிரிவினைவாத குழுக்களையும் குர்திஷ் படைக்குழுக்களையும் முழுமையாக களமிறக்கும் நோக்கத்தோடும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அத்தோடு குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம் ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான
வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக பல வழிகளை பயன்படுத்தி ஆயுத பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் குர்திஷ் பிரிவினைவாதிகளையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் அதிகளவான வெடிப்பொருட்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தினுடைய எல்லை பகுதியில் 2000க்கும் அதிகமான தோட்டாக்களையும் நூற்றுக்கணக்கான RPG ஏவுகணைகளையும் கொண்டிருக்கக்கூடிய 11 பேரை கைது செய்துள்ளார்கள். அமெரிக்க ராணுவத்தின் மூலமாகவே இவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தின் மூலமாகவே இவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானின் மேற்கு பிரதேசத்திலே 75க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் குர்திஷ் பிரிவினைவாதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மேற்கெல்லை பிரதேசத்திலே இயங்கி வந்த 5 கடத்தல் கும்பல்களையும் கண்டுபிடித்து கைது செய்துள்ளார்கள். இவர்களிடமிருந்தும் அதிகளவான RPG ஏவுகணைகளும் துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானினுடைய கெர்மன்ஷா பிரதேசத்திலே 155 நபர்களை கைது செய்துள்ளார்கள். இவர்கள் அனைவரும் குர்திஷ் பிரிவினைவாத கும்பல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்றும் இவர்களிடத்திலிருந்து வெடிமருந்துகளும் வெடிகுண்டுகளும் வெடிப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று சட்டவிரோத ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 144 பேரை பசிச் படைப்பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். இந்த 144 பேரும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்திலிருந்து ஈரான் எல்லை பிரதேசத்தினூடாக ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதற்கு முழுமையான வேலை திட்டங்களையும் ஆதரவையும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூதஸ்தான் பிரதேசத்திலே மொசாட் அமைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 4 மொசாட் உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். இவர்களிடமிருந்து ட்ரோன்கள் மற்றும் IED வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே போன்று மேற்கு பிரதேசத்திலே வெடிகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய தளங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். இராணுவ தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வெடிகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய தளங்களை கைப்பற்றியுள்ளார்கள். பிரிவினைவாத குழுக்கள் ஒன்றிணைந்து இந்த தளத்தை நடத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இவை அனைத்தும் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களாகும். அதாவது 2 வார யுத்த நிறுத்தத்தினை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பே இந்த பிரிவினைவாத கும்பல்களுக்கான கடத்தல் கும்பல்களுக்கான மொசாட் உளவாளிகளுக்கான ஆயுத பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. 2 வார யுத்த நிறுத்தத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் மேற்கு பிரதேசத்திலே பிரிவினைவாத குழுக்களை பயன்படுத்தி இவ்வளவு வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளன. இன்னும் ஒரு ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஆயுத பரிமாற்றங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காகவும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் தற்போது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய இந்த காய் நகர்த்தல்களும் சூழ்ச்சி திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான பிரிவினைவாதிகளும் உளவாளிகளும் கைது செய்யப்பட்டு ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்த தம்பி ஜூலானி சவுதி அரேபியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்கள் பாதுகாப்புக்காக களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் தம்பி ஜூலானியோடு சேர்த்து குறித்த போர் விமானங்கள் தொடர்பான காணொளிகளும் வெளியாக இருந்தன. அத்தோடு இந்த காணொளியின் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தம்பி ஜூலானியின் பாதுகாப்பிற்காக களமிறக்கப்பட்டிருந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்களில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதே. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் பயன்படுத்தக்கூடிய F-16 போர் விமானங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கொடியும் சில இலக்கங்களும் இலட்சணைகளும் பதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் தம்பி ஜூலானியின் வருகையின் போது பயன்படுத்தப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கொடியும் இலட்சணைகளும் ஏனைய தகவல்களும் முழுமையாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. நிறம் பூசி இவற்றை முழுமையாக மூடி மறைத்துள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்கள் பங்கு பற்றியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் F-16 போர் விமானங்களை ஈரான் இனம் கண்டு கூடாது என்பதற்காக அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கொடிகளையும் அதனுடைய இலக்கங்களையும் முழுமையாக நிறம் பூசி மூடி மறைத்துள்ளார்கள். மேலும் அமெரிக்க போர் விமானங்களோடு ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த F-16 போர் விமானங்களும் களமிறங்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பற்றியுள்ளது. இந்த காணொளிகள் மூலமாக தற்போது இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது. இது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். எனவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்களும் ஈரானுக்கு எதிராக முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் அடுத்த கட்ட போரில் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். முன்னே காணொளிகளில் கூறியதை போன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்கப்பட்ட விருந்தானது போதாது. அடுத்த கட்ட விருந்துகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு உச்சளவில் வழங்கப்பட வேண்டும். மேலும் இதற்கான தயார்படுத்தல்களை ஈரான் முழுமையாக மேற்கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானிய தலைமைகளோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானிய தலைமைகளுக்கு மத்தியஸ்தர்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவும் ஈரானினுடைய உறுதியான நிலைப்பாடு தொடர்பாகவும் நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவை தொடர்பாக ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தன. அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கான நிபந்தனைகளுக்கான முன்மொழிவுகளுக்கான பதில்களை ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு வழங்கி ஈரான் அதனுடைய நிலைப்பாட்டையும் நிபந்தனைகளையும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளது. எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தை மேசையில் அமரப்போவதில்லை என்பதனையும் தெளிவாக அறிவித்துள்ளது. மேலும் ஈரானினுடைய முன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரானின் 10 நிபந்தனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாமல் எந்த ஒரு பேச்சுவார்த்தை அமர்விலும் ஈரான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதனையும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இதற்கு பிறகு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து புறப்பட்டு ஓமானுக்கு விஜயம் செய்தார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானியர்களை சந்திப்பதற்காக பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த என்னுடைய பிரதிநிதிகளுடைய பயணத்தை நான் ரத்து செய்துவிட்டேன். இந்த பயணத்தில் அதிக நேரம் வீணாகின்றது, அதிக வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது. இதனால் நான் என்னுடைய பிரதிநிதிகளை பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என கூறிவிட்டேன். அதே நேரம் ஈரானிய தலைமைகளுக்கு இடையிலே உள் மோதல்கள் அதிகரித்து விட்டன. யார் அவர்களுடைய தலைவர் என்று அவர்களுக்கே தெரியாது. யார் பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் அவர்களுக்குள்ளே மோதலானது உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. ஆனால் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக தக்க வைத்துள்ளோம். பேச்சுவார்த்தை மேசையில் அனைத்து அட்டைகளும் எங்களிடம் தான் இருக்கின்றன. அவர்களிடம் எந்த விதமான அட்டைகளும் இல்லை. பேச்சுவார்த்தையில் நிபந்தனைகளை விதிப்பதற்கு அவர்களால் முடியாது. எனவே தற்போது ஈரானியர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்களுக்கு பேச்சுவார்த்தை தேவை என்றால் என்னை தொலைபேசியின் வழியாக அழையுங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானில் களமிறங்கியதும் நாங்கள் அப்பாஸ் அரக்சியோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றோம், எங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டார். இருப்பினும் ஈரான் இவற்றை முழுமையாக மறுத்தது. மேலும் ஈரான் எங்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இதனால் நாங்கள் அவசரமாக எங்களுடைய ஸ்டீவ் விட்கோஃபை அனுப்பப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் இறுதியில் அண்டப்புழுகனுடைய கருத்துக்கள் அனைத்தும் போலியானவை என்று உறுதி செய்யப்பட்டுவிட்டன. இதனால் இந்த அவமானத்தை மறைப்பதற்காகவே அண்டப்புழுகன் தற்போது இன்னும் ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றியுள்ளார். மேலும் இந்த சம்பவங்களில் இருந்து அண்டப்புழுகனுடைய தோல்வியையும் ஈரானினுடைய உறுதியையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானிலே மேற்கொள்ளப்பட்டிருந்த எல்லா விதமான வேலை திட்டங்களும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் தலைநகரில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் உச்சளவில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தானினுடைய தலைமையகமானது பேச்சுவார்த்தைக்காக முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த தயார் நிலை அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தைக்காக களமிறக்கப்பட்டிருந்த அமெரிக்க அதிகாரிகள், போர் விமானங்கள், விமானப்படைகள் என்பன தற்போது பாகிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பாகிஸ்தானிலே களமிறங்கியிருந்த அமெரிக்க விமானப்படைகள் மற்றும் பேச்சுவார்த்தை குழுவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் தற்போது பாகிஸ்தானை விட்டு வெளியேறியிருப்பது பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன, தோல்வியில் முடிவடைந்து விட்டன என்பதனை உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு அமெரிக்க அதிகாரி ஒருவர் CNN ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போது பேச்சுவார்த்தைகள் அனைத்து முடக்கப்பட்டு விட்டன. பாகிஸ்தானில் இருந்து எங்களுடைய விமானப்படைகளும் அனைத்து தரப்பினரும் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். அமெரிக்கா தற்போது பிராந்தியத்திலே மிகப்பெரிய படைகளை திரட்டி வருகின்றது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையமானது முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு விமானங்களினாலும் போர் விமானங்களின் மூலமாகவும் இஸ்ரேல் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. தற்போது அதிகளவான போர் விமானங்களை அமெரிக்கா இஸ்ரேலில் தான் களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான சரியான தருணத்தை அமெரிக்கா கணித்து வருகின்றது. சில உளவு தகவல்கள் கிடைக்கப் பெற்றதும் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என குறித்த அமெரிக்க அதிகாரி CNN ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவ தலைமைகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். மேற்காசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தளங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதுவரையிலும் யாரும் கண்டிராத வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் எங்களுடைய இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன. இதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் நாங்கள் மேற்கொண்டு விட்டோம். அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள்.
அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் வெள்ளை மாளிகையினுடைய ஏற்பாட்டில் ஊடகவியலாளர்களுக்கான செய்தியாளர்களுக்கான இரவு விருந்து உபசாரம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்விலே டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த நிகழ்வுக்குள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாக பிரதிநிதிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். 31 வயதான கோல் தோமஸ் என்கின்ற ஆசிரியர் ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இவர் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலிலே உயிர் தப்பிய டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை என்னை தோற்கடிக்க முடியாது. ஈரானுக்கு எதிராக நான் மேற்கொள்ளக்கூடிய போரிலே வெற்றி பெறுவதிலிருந்து இந்த தாக்குதல்களை என்னை தடுத்து நிறுத்தாது. இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்று எனக்கு தெரியாது. இருப்பினும் சில விடயங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயற்படுவோம். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெற்றுக் கொள்ளாது. ஈரானை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் ஈரான் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருப்பதும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருப்பதும் இந்த தாக்குதலோடு ஈரானை சம்பந்தப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முயற்சிகள் என்பதனையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமாகவும் இருக்கலாம். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களாகவும் இருக்கலாம். அமெரிக்கர்களை நியாயப்படுத்துவதற்காகவும் சர்வதேசத்தை நியாயப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறான பிரச்சாரங்களும் வேலை திட்டங்களும் ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.